ஆனால் அதே யோபு வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனை அடித்த போது புலம்ப ஆரம்பிச்சிட்டார். அதாவது எனக்கு எந்த அளவுக்கு ஆண்டவரை குறித்து தெரியுமோ அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன். அப்ப எனக்கு தெரிந்த அவரை குறித்த அறிவை தாண்டின ஒரு பிரச்சனை என் லைஃப்ல வரும்போது அதுக்கு ரீசன், அந்த பிரச்சனையில நான் கலங்குறேன் அப்படின்னா நான் எதுல குறைவுபட்டு இருக்கிறேன் தெரியுமா? தேவனை அறிகிற அறிவுல குறைவுபட்டிருக்கிறேன். அதனாலதான் யோபு 23வது அதிகாரத்துல சொல்லுவாரு, நான் முன்னாக போனாலும் அவரை காணேன் அப்படின்னு சொல்லுவாரு. நான் அவரை காணேன், நான் பின்னாக பார்த்தாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் கிரியை செய்தும் அவர் காணாதபடி ஒளித்திருக்கிறார், வலதுபுறத்திலும் காணாதபடி ஒளித்திருக்கு. இப்படி சொல், காணல, எனக்கு தெரியல. அப்ப தெரிஞ்சது கொஞ்சம், அதுவரை உள்ள பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாரு. அதனாலதான் 1வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஸ்தோத்திரம் பண்ணினார் என்று இருக்கும். 2வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் பண்ணல, ஆனா அமைதியா இருந்தார். ஆனா அந்த பிரச்சனை பெருசாக தான் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிட்டார். அவன் யோபுவுக்கு கர்த்தரை குறித்த அறிவு எவ்வளவு இருந்துச்சோ அது வரைக்கும் உள்ள பிரச்சனையை அவரால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. அதை தாண்டி வரும்போது எல்லா நம்பிக்கையும் இழந்து எல்லாமே. அதனால ஒரு இடத்துல சொல்லுவாரு, என்னை கொண்டு போட்டால் அவரை நம்புவேன். இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, அவர் எனக்கு உத்தரவு கொடுத்தாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படிம்பாரு. இந்த யோபுவின் இடத்துல தான் கடைசி 3 அதிகாரங்களிலே கர்த்தர் தாம் யார் என்பதை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அந்த இடத்துல யோபுவே, உனக்கு நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படி சொல்லவே இல்லை, ஒண்ணு கூட சொல்லல. ஆமென். அவர் சமுத்திரத்தின் ஆழத்தை பேச ஆரம்பிக்கிறார், வானத்தை பேச ஆரம்பிக்கிறார், நட்சத்திரங்களை பேச ஆரம்பிக்கிறார். கூப்பிடும் காக்கை குஞ்சிக்கும் நான் தான் ஆகாரத்தை சவதரித்து கொடுக்கேன் என்று பேச ஆரம்பிக்கிறார். ஆமென். எல்லாவற்றையும் பேச ஆரம்பிக்கிறார், அவருடைய சிருஷ்டிப்பை பேச ஆரம்பிக்கிறார். சமுத்திரம் திரண்டு வரும்போது அதற்கு கதவு போட்டு அடைத்தவர் யார்? மணலை தடைய தம்மை குறித்த அறிவை ஒருவன் வேதனையின் உச்சத்தில் இருக்கும் போது அந்த இடத்துல உன்னை நான் வாலாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலா இப்படி சொல்லல. அவர் யார் என்பதை வெளிப்படுத்த ஓ thank you Holy Spirit. அவர் யார் என்பதை வெளிப்படுத்த யோபு இப்பொழுது சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லுவார் தெரியுமா? ஆண்டவரே தெரியாம பேசிட்டேன் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லுவார் தெரியுமா? என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண்கள் உம்மை காண்கிறது. கண்கள் காண்கிறதுனா அப்படி யோபுவுக்கு முன்னாடி வந்து நின்னாரா? இல்ல. இப்போ அவன் லைஃபை சுத்தி பார்க்கிறான், எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கிரியை பார்க்கிறான், கர்த்தருடைய கிருபையை பார்க்கிறான், கர்த்தருடைய கரத்தை பார்க்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையை, நான் எத்தனை வருஷம் விசுவாசி என்பதல்ல, நான் எந்த அளவுக்கு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் திடன் கொண்டு நிற்பேன். அதனாலதான் அவருடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று பரிசுத்தவான்கள் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். மோசே கர்த்தரோடு முகமுகமாய் பேசும்போது கர்த்தர் சொல்லுகிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உடனே மோசே கேட்கிறார், ஆண்டவர் உங்க கண்ணில் எனக்கு கிருபை கிடைச்சதுன்னா உம்மை அறிவதற்கும். ஹல்லேலூயா. இன்னும் உம்மை சபையே, ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஜெபத்துல இது ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கும். நம்ம விசுவாசத்துல தளரும் போது, அப்பா இந்த இடத்துல உண்மை குறித்த அறிவு எனக்கு குறைவா இருக்குப்பா, இந்த இடத்துல சில இடத்துல தடுமாறும் போது, ஆண்டவர் இந்த இடத்துல உண்மை குறித்த அறிவு எனக்கு குறைவா இருக்கு ஆண்டவரே. இயேசு மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படுவார், அடிக்கப்படுவார், மரித்து அடக்கம் பண்ணப்படுவார், உயிர் தெழுவார் சொல்லும் போது பேதுரு ஸ்டாப் பண்றான். ஏன்னா அவரை குறித்த அறிவு இல்லை. இயேசு இந்த பூமியில வந்தது அற்புதம் செய்வதற்காக அல்ல, அடிக்கப்படுவதற்காக என்கிற அறிவு இல்லை. இயேசு யார் என்பதை அறிய நமக்குள்ளே பாருங்க, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன்.
இப்படி சொன்னது யார் தெரியுமா? பவுல். பவுல் முதல்ல ஆண்டவர்கிட்ட சொன்னது என்ன? ஆண்டவர் எனக்கு பைபிள் ஃபுல்லா தெரியும், அதனால உங்களை தெரியும் சொன்னாரா? இல்ல. ஆண்டவர் நீர் யார் ஆண்டவர்? ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பவுல் கேட்டது நீங்க யாருப்பா? இந்த கேள்வி நமக்குள்ள எப்பொழுதுமே இருக்கணும். இந்த கேள்வி 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 அப்பா. இன்னும் அதே பவுல் முடிவில் என்ன சொல்றார் தெரியுமா? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அவர்தான் சொல்றாரு. இவர் காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த பவுலுக்கு உபத்திரம் லேசான உபத்திரவமா? தலைவலி கால்வலி கிடையாது. அவர் சரீரத்தில் அடிபடாத இடம் கிடையாது. அவருடைய பிரச்சனை எல்லாம் 2 கொரிந்தியர் 11 பெருசா சொல்லியிருப்பார். சொல்லக்கூடாதுன்னு நினைச்சாரு, சொல்லிட்டாரு. சிலது சொல்லக்கூடாது நினைச்சு சொல்லிடுவோம் தெரியுமா? தெரியட்டும் 4 பேருக்கு. சொல்லிட்டு என்ன சொல்ற, நான் புத்தீனமா சொல்லிட்டேன் அப்படிம்பார். அவர் சொன்னனால நமக்கு தெரியுது. அதை எப்படி சொல்லிட்டார் தெரியுமா? லேசான உபத்திரம்ட்டார். எந்த அளவுக்கு தேவனை குறித்த அறிவு உள்ள இருக்கு பாரு. பவுல் மேல கல்ல எரிந்து அவன் செத்துட்டான்னு நினைச்சு அவனை பட்டணத்துக்கு வெளியே போடும்போது அவர் திரும்ப உள்ள வந்து பயந்திருந்த சீஷர்களுக்கு திடப்படுத்துறார். இப்படி அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்த அறிவு. அவர் தான் சொல்ற, நான் ஒன்றை குறித்து கவலைப்படேன், நான் ஒன்றை குறித்து கவலைப்படேன். காரணம் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். என்னிடம் உள்ளதையே அந்நாள் வரையிலுமே என்னை காத்திட. ஆண்டவர் யார் என்பது, ஆமென். இந்த 22 அதிகாரத்துல அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் 5 காரியங்களை சுருக்கமாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோவானுக்கு கர்த்தர் தம்மை யாராக வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 12-13 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு இங்கே கர்த்தர் தம்மை யாராக வெளிப்படுத்துகிறார் என்றால் பிரதான ஆசாரியராய் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா அடுத்தவர் சபைகளுக்கு தான் செய்தி கொடுக்கிறார். பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கும்போது அவர் அந்த 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும். நல்ல கவனமாய் கேளுங்கள். எல்லாம் தெரிந்த வசனங்கள் தான். 7 குத்து விளக்குகளை கர்த்தர் சபைகளோடு ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறார். அந்த சபைகளின் நடுவே அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரா? உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சஞ்சரித்த நாட்களிலே மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 11வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 11:11 தேவாலயத்தில் இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்துட்டு போறார். ஆமென். நம்ம பார்க்கிறது வேற, பிரதான ஆசாரியர் பார்க்கிறது வேற. அவர் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தார், சுற்றி பார்த்துட்டு போனார். போயிட்டு திரும்ப வரார். 15வது வசனம் முதல் நீங்க பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து என்ன செய்தார் தெரியுமா? தேவாலயத்துக்குள் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்தி விட்டு காசுக்காரரை எல்லாம் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களை எல்லாம் கவிழ்த்து போட்டு ஒருவனும் தேவாலயத்தின் வழியா யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் அவர் என்ன செய்தார்?
சுற்றி பார்த்து திரும்ப வந்து சுத்திகரிக்கிறார். அவர் யார் தெரியுமா? பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான. பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் பாவ நிவாரணம், குற்ற நிவாரணம், இவைகளுக்கெல்லாம் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்கடா இவைகளை பலி செலுத்துவார்கள். ஆனால் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் மிருகத்தை அல்ல பலி செலுத்தினது, தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தவர். நம்முடைய சரீரமாகிய ஆலயத்துக்கு சொந்தக்காரர். அவர் சுற்றி பார்க்கிறார், சுத்திகரிக்கிறார். சுத்திகரித்த பின்பு 27வது வசனம், அதே 11:27, அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்திலே சத்தமா கைகளை உயர்த்தி ஹalleluya, பிரதான ஆசாரியர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்பில் பொற்கச்சை கட்டினவராய் குத்து விளக்கில் மத்தியில் உலாவுகிறார். அவர் உலாவுவதற்கு ஏற்ற இடம் உண்டாக சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். எனவேதான் 7 சபைகளுக்கும் அவர்களுடைய நல்ல கிரியைகளை முதலாவது பாராட்டிவிட்டு, அடுத்து அவர் அந்த சபைகளிடத்திலே காணப்படக்கூடாத கிரியைகள் அவைகளில் காணப்படும் போது அதை குறித்து எச்சரித்து, சபைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிற காரியம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். முதலாவது சபைக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார், தாம் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அடுத்து பாருங்க, சபையின் நற்காரியங்களை பாராட்டுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அதன் பிறகு அதில் இருக்கிற குறையை சுட்டி காட்டுகிறார். சுட்டி காட்டி திருந்தும்படியான தருணத்தை கொடுக்கிறார். வார்னிங், ஆண்டவர் கொடுக்கிற வார்னிங்ல நமக்கு கிரேஸ் இருக்கு. நினிவே அழிக்கும்படிக்கு கர்த்தர் யோனாவை அனுப்பும் போது 40 நாளை கொடுத்தார். 6 நாள்ல சர்வத்தையும் சிருஷ்டித்தான்.